இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலேசியன் ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பப்ரிக் சிக்கன் பப்ரிக் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஐயாம் பப்ரிக் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்மையாக இன்றைக்கி அசத்துறோம் வாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெஜிடபுள் பப்ரிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வெஜிடபுள் வந்து இது பண்ணுறாங்க. கேரட்டு, ஒயிட் ஆனியனு, இது வந்து கடுகு கீரை, சில்லி, பீன்ஸு. நார்மலாக வந்து பைத்தாங்காய் போடுவாங்க, அது இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பீன்ஸ் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். அப்படி எடுத்துருக்கேன். அடுத்து வந்து கோழி சதை பீஸாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு வெட்டணு சதை பீஸ் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னு சிறு சிறுசாக வந்து வெட்டி வச்சுக்கிற வேண்டியது தான். இந்த மாதிரி சதை பீஸை வெட்டு நல்லா சிறு சிறுசாக வெட்டி வச்சுக்கிறேங்க. அதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் பப்ரிக்கு வந்துட்டு செட் ஆகும். ஓகேவா, வாங்க இப்போ எப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போட்டுக்குருவோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து வெள்ளையாக போடணும், எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் வெள்ளையாக போடுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து பப்ரிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையாக வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பூண்டு, முட்டைக்கோசு, வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லேசாக வந்து என்ன பண்ணிக்கிறேங்க எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறேங்க. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா ரொம்ப வதக்கிட்டுறாங்க, கொஞ்சமாக வதக்கிடுங்க. வதக்கினதோட லேசாக வந்து முட்டையை ஊற்றி எப்பவும் போல் ஃப்ரைட் ரைஸுக்குன்ற மாதிரி கிண்டிக்கிறேங்க. இப்போ வந்து சோறு வந்து உங்களுக்கு தேவையான அளவு, நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா போட்டிருக்கேன். அது போட்டதோடு வந்து கடுகு கீரை ஏன் வந்து சோறு போட்டதுக்கப்புறம் போடுறோம்னா கொஞ்சம் நல்லா பெருசாக ரொம்ப வதங்காமல் பொடிசாகாமல் கொஞ்சம் பருசாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் அப்படி போடுறது. நல்லா என்ன பண்ணிக்கிறேங்க, ஒரு கிண்டு நல்லா புகையை அடுப்பை ஏற்றி விட்டு ஒரு கிண்டிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து செம்மையாக கிடச்சிரும். இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்துட்டு நார்மலாக வந்து எப்பவும் போல் என்ன பண்ணிக்கிறேங்க, உப்பு எல்லாமே போட்டுக்கிறேங்க. நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு அளவு காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் நிறையா வீடியோவில் காட்டி போட்டுறது தானே, அந்த மாதிரி தான். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பப்ரிக் வந்து செய்ய போகிறோம். சிக்கன் பப்ரிக் செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேங்க, லேசாக எண்ணெயை ஊற்றி அந்த கோழியை என்ன பண்ணிக்கிறேங்க அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. சுடு தண்ணி போட்டு அவிச்சி செய்யலாம், நம்ம அப்படி செய்ய தேவையில்லை. இது மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாயை வந்து அரைச்சி அதில் வந்து என்ன பண்ணிக்கிறேங்க ஒரு 3 ஸ்பூன் என்ன பண்ணிக்கிறேங்க எடுத்துக்கிறேங்க. 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதோடு வந்து சில்லி சாஸு, உப்பு கொஞ்சம், அஜினாமோட்டோ வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறேங்க. என்ன தேவையில்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. சீனி, அது மாதிரி வந்து சால்ட்டு கிச்சாப் தண்ணியாக உள்ளது, இது எல்லாம் என்ன பண்ணிக்கிறேங்க சேர்த்து அந்த இது நல்லா இப்போ கோழி வெந்துருச்சு, அந்த இதில் போட்டு கலந்து என்ன பண்ணிக்கிடுவோம், கலந்து விட்டுக்குருவோம். அதோடு வந்து தாய் சில்லி சோஸ் மேகியில் உள்ளதோ இல்லை நார்மலாக வேறு ஏதாவது கம்பெனியோ இருந்தால் என்ன பண்ணிக்கிறேங்க எடுத்துக்கிறேங்க. அதையும் கொஞ்சம் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ தண்ணியை ஊற்றி என்ன பண்ணிடுவோம், இன்னும் கொஞ்சம் அதை லேசாக கொதிக்க விடுவோம். எண்ணெயில் போட்டு வதக்கியாச்சு, அது வதங்கிருச்சு. தண்ணியில் போட்டு என்ன பண்ணிக்கிடுவோம், லேசாக ஒரு இது பண்ணி விட்டு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மசாலா எடுத்தோம்ல அந்த மசாலா அதோடு போட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா கிண்டிடுங்க. நான் வந்து இது எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க, சரியா. நான் வந்து நார்மலாக வந்து கம்மியாக தான் போடுவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் என்ன பண்ணுங்க, தண்ணி அது நல்லா கொதிச்சிருச்சு. இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணிக்கிறேங்க அப்படின்னா கேரட்டு, வெட்டி வச்ச கேரட்டு, அதே மாதிரி வந்து ஒயிட் ஆனியன் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக சிவப்பு ஆனியனை போட்டுக்கிறேங்க வெள்ளை. அதோட கடுகு கீரை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து கேப்சிகான் போடுறா இருந்தாலும் போட்டுக்கிடலாம், என்ன அதே பேபி கார்ன் இருந்துச்சுன்னா பேபி கார்ன் போட்டுக்கிடலாம். இந்த பப்ரிக்கே எல்லாமே வந்து ஓகே செய்யலாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அதில் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் இலை இருக்குல்ல, அந்த இலை வந்து போட்டு வதக்குனா தான் அந்த ஸ்மெல்லுக்கு அந்த கிரேவிக்கும் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அப்படி தான் இருக்கும், சரியா. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மறந்துடாமல் லெமன் இலையை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. இப்போ நல்லா கிரேவி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேசாக வற்ற விட்டோம்னா நல்லா கிரேவி ஆயிரும். நம்ம உங்களுக்கு கிரேவியாக வேணும், இன்னும் நல்லா கிரேவியாக கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்க, அது தக்கன மசாலாக்கெல்லாம் நான் சொன்ன ஐட்டங்களை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பப்ரிக் ஐயாமே, வாங்க பார்க்கலாம். நல்லா சிகப்பு அந்த கோழிலாம் வெந்து கேரட்லாம் வந்து அரைவேக்காடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, லைக் பண்ணலையோ, ஷேர் பண்ணலையோ, கமெண்ட் பண்ணலையோ, இது எல்லாத்தையும் மறந்துடாமல் பண்ணிடுங்க, சரியா.
அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரெசிபிக்களும் வந்து உங்களை வந்து சேர்ந்து அடையும். இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுங்கள், கணவன்மார்கள் வந்து சமையலை கற்றுக்கிட்டு மனைவிக்கு வந்து என்ன பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா சமைச்சோன்னா ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்கன்னா, சமைக்க சொன்னாங்கன்னா டக்குன்னு சமைச்சு விட்றது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சமைச்சு நல்லா என்ன பண்ணுங்கள், மனைவியலை வந்து மக்களே. இப்போ என்னன்னா பப்ரிக் சிக்கன் பப்ரிக், ஆமாம், வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. தாய்லாந்து ஸ்டைலில் சூப்பராக செம்மையாக இருக்குது. சும்மா அப்படி தான் இருக்குது, வேறு லெவலு.